Hi friends, welcome to my first view. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம தக்காளி குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. நார்மலா செய்யற தக்காளி குருமா விட நம்ம சேனல்ல செய்யற இந்த தக்காளி குருமா பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கும். இது பாத்தீங்கன்னா மைதா பூரிக்கு ரொம்பவே ஆப்டா இருக்குங்க. அது மட்டும் இல்லாம பூரி பின்ன சப்பாத்தி புல்காய் எது கூட வேணால் வச்சு சாப்பிட்லாம். ஈவன் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில் அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோங்க. அதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி எடுத்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம மிளகாய் பொடி கம்மியாக தான் எடுத்திருக்கோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதோட பச்சை மிளகாவும் சேர்க்க போகிறோம். அதனால தான். கூடவே ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு பட்டை, 2 கிராம்பு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ நம்ம தண்ணி தெளித்து நல்ல ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டோங்க. இங்கே நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோம். கடாய் சூடானதும் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நான் இங்கே எண்ணெய் சேர்த்திக்கிறேங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்திடலாம். இப்போ இதை லைட்டாக வதக்கி விட்டுடலாங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பொன்னிறம் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க. வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ நம்ம ஒரு 3 தக்காளியை கட் பண்ணி இதோட சேர்த்திடலாம். இப்போ இந்த தக்காளி வெங்காயத்தோட சேர்ந்து நல்லா வதங்கட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் தக்காளியிலேருந்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர வரைக்கும் வதக்கணும் நல்லா அவசியமே இல்லைங்க. இந்த பச்சை வாசம் போனால் போதும். அந்த அளவுக்கு வதக்கி கொடுத்தா போதும். நம்ம இந்த அளவுக்கு வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த வெங்காயம் தக்காளி ஆறுனதும் ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாதுங்க. 1-2 அரைச்சா போதும். இந்த அளவுக்கு அரைப்பட்டா போதுங்க. இப்போ நம்ம இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். இங்கே நம்ம ஒரு கடாய் வச்சுருக்கோங்க. கடாய் ஹீட் ஆகட்டும். கடாய் நல்லா சூடானதும் நம்ம இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் நம்ம முதல்ல கடுகு சேர்த்திடலாங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதும் இதோட கருவேப்பிலை, கீரி வச்ச பச்சை மிளகாய் 2 சேர்த்திடலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போது முதல்ல நம்ம அரைச்ச இந்த தேங்காய் மசாலா பேஸ்ட்டை சேர்த்திடலாங்க. இப்போ நம்ம இந்த தேங்காவை இந்த எண்ணெயிலேயே 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுறலாங்க. இப்போ நம்ம இந்த குருமாக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்திடலாம். இந்த குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திடலாங்க. இப்போ இது நல்லா கொதிச்சு வரட்டும். பச்சை வாசம் எல்லாம் போகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம 1-2 அடித்து வச்சுருக்க இந்த தக்காளி வெங்காயத்தை சேர்த்திடலாங்க. சேர்த்தி நல்லா கலந்து விட்டுறலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் தூவி விட்டுறலாங்க. அவ்வளோதாங்க. டேஸ்டியான சூப்பரான சிம்பிளான தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து சாப்பிட்டா நல்லா இருக்குங்க. நம்ம செய்த இந்த தக்காளி குருமா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மை ஃபர்ஸ்ட் வியூக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெல் ஐக்கானோட ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.